அத்தியாயம் 107. சாலையில் நின்றிருந்த அனைவரும் சமரன் எப்படி காலனை அடிக்கிறான் என்று ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். முன்னதாக சமரன் காலனை தன் காலடியில் நசுக்கிய தாக்குதலில் சமரன் காலனை ரகசியமாக தாக்கினான் என்று சொல்லலாம். அதனால் தான் அப்போது காலனால் தப்பிக்க முடியவில்லை. ஆனால் தற்போது இருவரும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டு நின்றனர். சமரனின் சக்தியைக் கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். இவ்வளவு சிறிய வயதில் ஒருவன் எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருக்க முடியும் என்ற இந்த ஒரே கேள்விதான் எல்லோர் மனதிலும் ஒலித்துக் கொண்டிருந்தது. இவ்வளவு சின்ன வயசுலேயே 9 நட்சத்திர அபராஜிதனையே இந்த பையனால தோற்கடிக்க முடியுதுன்னா பின்னால இவர் ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்தவரா வருவார். இவர் உண்மையில ரொம்ப ஆபத்தானவர் போல. யாரு என்னன்னு தெரியாம தப்பான ஆள் மேல ஓநாய் கூட்டத்தோட 2வது தலைவர் கை வச்சிட்டாரு. இனி அவரை யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு தோணுது என்று ஒருவர் மாற்றி ஒருவர் அங்கு நின்று இதே போல பேசிக் கொண்டிருந்தனர். அங்கே காலன் சமரனின் கரத்தில் அடிவாங்கி காற்றில் சுழன்று தரையில் விழுந்தான். ஆனால் உடனே கோபத்துடன் எழுந்து நின்றான். சுற்றியிருந்தவர்கள் அனைவரும் தன்னை கேலியாக பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். அவன் கண்கள் இரத்தமன சிவந்தது. பிறகு தன் கழுத்தை சாய்த்து சொடக்கெடுத்தவன் கோபத்துடன் சமரனை பார்த்தான். உனக்கு நேரம் சரியில்லை சமரா, அதான் என் மேலேயே கை வச்சிருக்க. இனி உன்னை மன்னிக்க மாட்டேன். உன் நெஞ்சத்தை நடுங்க வைக்கிற மரணத்தை விட வேதனை தர தண்டனையை உனக்கு நான் தருவேன். உன்னை அணு அணுவா சித்திரவதை செஞ்சு கொல்ல போறேன் என்று கோபமாக கத்தினான். ஆனால் காலனின் மிரட்டலை கேட்ட சமரன் அதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் புன்னகை செய்தான். அதுக்கு நான் உன்னை உயிரோட விடணுமே, அப்பதான் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆனா நீ இங்கிருந்து உயிரோட திரும்ப போக போறதில்லையே, அப்புறம் எதுக்கு வீணா கத்திட்டு இருக்க என்று கேலியாக கேட்டான் சமரன். அவன் சிரித்துக் கொண்டிருந்தாலும் அவன் கண்களிலும் பழிவாங்கும் பயங்கரமான நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. இன்று சமரன் மட்டும் இந்த 9 நட்சத்திர அபராஜிதனை முடித்துவிட்டால் அது ஓநாய் கூட்டத்தின் இன்னொரு கையை வெட்டுவது போல இருக்கும். அதனால் என்ன நடந்தாலும் சமரன் காலனை இங்கிருந்து உயிருடன் விடப்போவதில்லை. மறுபுறம் காலனும் சமரனை கோபமாக பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் உள்ளுக்குள் அவன் சிறிது பதட்டமடைய ஆரம்பித்தான். சமரனின் சக்தியை கண்ட அவனது திமிர் அடங்கி இருந்தது. ஆனாலும் இந்த சிறுவனின் கையால் உயிரை விட அவனுக்கு மனமில்லை. அதனால் அங்கே சுற்றி பார்த்த காலன் சமரனிடம் இருந்து தற்போது தப்பிக்க ஒரு வழியை யோசிக்க ஆரம்பித்தான். அவன் கண்கள் அருகில் நின்று கொண்டிருந்த ஷியாமளாவின் மேல் பட காலனின் முகத்தில் ஒரு பேய்ச்சிரிப்பு உருவானது. காலன் கதிருடன் தான் சமரனை பார்த்தான். அவர்கள் ஒருவருக்கொருவர் தெரிந்திருக்கலாம் என்று யூகித்தான். இது சரியில்லைதான், ஆனா இங்கிருந்து உயிரோட தப்பிக்க இது போல ஏதாவது தவறான வழியை பின்பற்றி தான் ஆகணும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்ட காலன் உடனடியாக கதிரை நோக்கி நகர்ந்தான். கால்களை தரையில் அழுந்து மிதித்து கதிர் இருந்த திசையில் காலன் செல்லத் தொடங்க கதிரும் அவனுடன் இருந்தவர்களும் காலன் இது போன்ற ஏதாவது குறுக்கு வழிகளை நிச்சயம் முயற்சி செய்வான் என புரிந்து சுதாரித்து நகர முயன்றனர். ஆனால் அவர்கள் அனைவரின் வேகமும் காலனின் வேகத்தை விட குறைவாகவே இருந்தது. அதனால் கதிரும் மற்றவர்களும் தங்களின் பாதுகாப்பை தயார் செய்வதற்குள் அவர்களை நெருங்கிய காலன் திடீரென தன் உடலை ஷியாமளாவை நோக்கி திருப்பினான். இதை பார்த்த கதிர், ஷியாமளா, அவன் உன்கிட்ட தான் வரா, பத்ரம் என்று பீதியுடன் கத்தினான். கதிரின் குரலை கேட்ட பிறகுதான் என்ன நடக்கிறது என்று ஷியாமளாவுக்கு புரிந்தது. சற்று முன்பு வரை கூட அவள் தொடர்ந்து சமரனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். அதனால் வரவிருக்கும் ஆபத்தை அவளால் முன்கூட்டியே உணர முடியவில்லை. ஆனால் திடீரென கதிரின் குரலுடன் காலனும் தன்னை நோக்கி பாய்வதை கண்டவுடன் அவளது சிறிய முகம் பயத்தால் நிறைந்தது. அந்த பயத்தால் ஷியாமளாவால் ஒரு நூலிழை அளவு கூட நகர முடியவில்லை. அவள் பயத்துடன் நிற்க காலன் அவளுக்கு மிக அருகில் வந்துவிட்டான். வா ஷியாமளா, நாம போகலாம், நான் உன் கூட விளையாட வேண்டிய நேரம் இது என்று கூறியபடி அவள் அருகில் நெருங்கினான். இதை கேட்ட ஷியாமளா நடுக்கத்துடன் பின்வாங்கும் போது சட்டென்று தரையில் விழுந்தாள். காலனின் மீதான அவளது பயம் அவள் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. காலன் பெண்களை பிடிக்கும் போது என்ன செய்வான் என்று அவள் முன்பு பல கதைகளை கேட்டிருந்தாள். அதனால் அவள் பயத்தில் நடுங்கினாள். ஷியாமளா பயந்து போனதை பார்த்த காலன் மேலும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் அதே மகிழ்ச்சியில் ஷியாமளாவின் கையை பிடிக்கச் சென்றபோது திடீரென்று ஒரு வாள் அவன் எதிரில் வந்து நின்றது. காலன் திடுக்கிட்டு நின்று அதை பார்த்தான். அதே நேரம் நொடியில் அந்த வாளை கையில் எடுத்தபடி ஷியாமளாவுக்கும் காலனுக்கும் இடையில் வந்து நின்றான் சமரன். அவன் ஷியாமளாவை காப்பாற்ற காலனால் கூட யூகிக்க முடியாத வேகத்தில் வந்திருந்தான். உண்மையில உன்னோட ஓநாய் கூட்டத்தில் அழுக்கு மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு, அதை சுத்தம் செய்ய வேண்டிய நேரம் இது என்று காலனை பார்த்து கர்ஜித்த சமரன் தன் வாளின் பிடியை இறுக்கி அதற்குள் அதிக சக்தியை செலுத்தத் தொடங்கினான். அடுத்த கணம் சத்தமாக கத்திய சமரன் சக்தி நிறைந்த அந்த வாளை நேராக காலனின் மார்பில் செலுத்தினான். வாள் நெஞ்சுக்குள் சென்றதுமே காலனின் கண்கள் வெடித்து
வாயில் இருந்து நிறைய இரத்தம் வர ஆரம்பித்தது. அடுத்த நொடி சமரன் அந்த வாளை காலனின் உடலில் இருந்து உருவி வெளியே இழுக்க காலன் அதன் தாக்கத்தால் பின்னால் நகர்ந்து நேராக தரையில் விழுந்தான். ஆனால் இது போதாது. காலன் இன்னும் முழுமையாக இறக்கவில்லை. இதை பார்த்த சமரன் அவன் அருகில் வந்தான். பின் மீண்டும் தனது வாளை உயர்த்தி காலனின் மார்பில் கடைசியாக இறக்கி ஒரு அடி கொடுத்தான். அதோடு காலனின் மூச்சு நிற்க அங்கு இருந்த அனைவரும் காலன் இறந்ததை கண்டனர். சமரனும் காலனின் பிணத்தை பார்த்து அவன் இறந்ததை உறுதி செய்துவிட்டு வாளில் முடிச்சு போட்டு முதுகில் தொங்கவிட்டான். பிறகு அந்த மோதிரத்தை பார்த்தான். குருவே, அந்த கல்லை போல இந்த வாளும் கனமா தான் இருக்கு. நான் ஏன் இந்த வாளை தொங்க விட்டு நடக்கக்கூடாது? ஏன்னா அந்த கல்லை விட இந்த வாள் தான் எனக்கு இப்போ அதிகமாக தேவைப்படுது. அது உங்களுக்கே தெரியும்ல என்று வருணமித்திரரிடம் கிசுகிசுத்தான். அதை கேட்ட வருணமித்திரர் லேசாக புன்னகை செய்தார். நீ கண்டிப்பா இதை ஒரு நாள் என்கிட்ட சொல்லுவன்னு எனக்கு தெரியும் சமரா. அதான் அதுக்கு நான் ஏற்கனவே தயாராகிட்டேன். ஆனா நீ இதை முன்னாடியே சொல்லாததால நானும் எதுவும் சொல்லல என்று அவரும் மோதிரத்தில் இருந்தபடியே பதிலளித்தார். இதை கேட்ட சமரனின் முகம் பிரகாசமானது. அவன் தலையை அசைத்து, குருவே, உங்களை மாதிரி வேற யாரும் எங்கேயும் இருக்க மாட்டாங்க. நீங்க உண்மையிலேயே அற்புதமானவர் என்று மனதார பாராட்டிவிட்டு கதிரிடமும் மற்றவர்களிடமும் விடைபெறத் தொடங்கினான் சமரன். ஆனால் தரையில் விழுந்து கிடந்த ஷியாமளாவை அவன் ஒருமுறை கூட பார்க்கவில்லை. மற்றவர்களிடம் மட்டும் விடைபெற்று விட்டு நேராக அனந்தூரை நோக்கி நகர ஆரம்பித்தான் சமரன். தரையில் அமர்ந்தபடியே முதுகில் வாளை தொங்கவிட்டு செல்லும் சமரனை பார்த்து கொண்டிருந்தாள் ஷியாமளா. நான் உங்ககிட்ட அப்படி மோசமா பேசி இருக்க கூடாது. அப்படி சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிடு என்று அவள் வருத்தத்துடன் நடுங்கும் குரலில் சொன்னாள். ஆனால் சமரன் இது எதுவும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் வேகமாக நடந்து சென்று அனைவரின் பார்வையில் இருந்தும் முற்றிலும் மறைந்து போனான். மேலும் அவன் தனது அடுத்த பணிக்காக மனதளவில் தன்னை தயார்படுத்த தொடங்கினான். கடந்த சில மாதங்களாக சமரன் தனிமையிலேயே இருந்தான். ஆனால் இப்போது அவன் அனந்தூரை நெருங்கிவிட்டான். அவன் தன்னை கடந்து போகும் மக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து வருந்தினான். அவன் மனம் அவனுக்கு நெருக்கமானவர்களை பிரிந்த வேதனையில் துடித்தது. ஒரு மனுஷன் எப்பவும் தனிமையில இனிமை காண முடியாதுன்னு யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது எவ்வளவு உண்மை? ஒருவேளை நான் 10-12 வருஷம் காட்டுக்குள்ள தனியாவே சுத்தி பழகிட்டேன்னா என்னால இந்த மாதிரி மனுஷங்களோட சாதாரணமா பேச முடியுமான்னு கூட தெரியல. நான் பேசவே மறந்து போக கூட வாய்ப்பு இருக்குதானே என அவன் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். அடுத்த நொடி, சே, நான் ஏன் அத்தனை வருஷம் தனியா காட்டுக்குள்ள சுத்த போறேன்? ஏன் என் யோசனை இப்படி முட்டாள்தனமா இருக்கு என்று தனது யோசனையை எண்ணி சிரித்துக் கொண்ட சமரன் பிறகு அதை மனதில் இருந்து விலக்கி கருப்பு துணியால் மூடப்பட்டிருந்த வாளை அவன் முதுகில் தட்டி பார்த்து கொண்டான். அதன் பிறகு எழுந்து நின்று கூட்டத்தை சுற்றி பார்த்தான். பின் வழியில் நடந்து சென்றவர்களில் ஒருவரை நிறுத்தி ரோஜா மருந்தகத்திற்கு செல்லும் வழியை கேட்டான். அந்த நபரும் சமரனிடம் அந்த கடைக்கு செல்லும் வழியை சொன்னார். சமரன் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த கடையை நோக்கி நடக்கத் தொடங்கினான். சிறிது தூரம் சாலையில் நடந்து சென்ற சமரன் சிறிது நேரம் முன்பு வரை கேட்ட சத்தம் நின்று மௌனமாக மாறியிருப்பதை உணர்ந்தான். சிறிது நேரம் கழித்து சமரன் ரத்தம் தோய்ந்த ரோஜாவின் சாறு வாங்கிய அந்த பெரிய கடையின் முன் தோன்றினான். சமரன் கதவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது அந்த கடையின் முன் காவலுக்கு என நின்றிருந்த 10 வீரர்களை கண்டான். அனைத்து வீரர்களையும் பார்த்த சமரன் ஏதோ தவறு இருப்பதாக உணர்ந்தான். அதனால் முன்கதவு வழியாக செல்லாமல் கடையின் பின்புறத்தை நோக்கி சென்றான். பின்பகுதியை அடைந்த சமரன் முதலில் வலப்புறம் பார்த்துவிட்டு இடதுபுறம் பார்த்தான். 2 இடங்களிலும் யாரையும் காணாததால் சமரன் சுவரை தாண்டி உள்ளே செல்ல வேண்டியிருந்தது. பின்னர் கடையின் பின்புறம் ரகசியமாக தவழ்ந்து சில போர் வீரர்களின் பார்வையை தவிர்த்து ஒரு பணிப்பெண்ணின் கையை பிடித்து தன்னிடம் இழுத்தான் சமரன். மேலும் அவளை தன் அருகில் இழுத்தவுடன் சமரன் அந்த பெண்ணின் வாயை தன் கைகளால் அவள் கத்த முடியாதபடி மூடினான். அந்த வேலைக்காரி திமிரினாள். அவள் தன்னை பார்த்து மிகவும் பயப்படுவதை கண்ட சமரன் உடனே அவளிடம் தாழ்ந்த குரலில் பேசினான். நீங்க பயப்பட தேவையில்லை. நான் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். எனக்கு ஒருத்தரை பத்தி தெரியணும். மருத்துவர் இசையருவி இங்க இருக்காங்களா? அவங்கள நான் பார்க்கணும் என்று மெல்லிய குரலில் சொன்னான். ஆனால் சமரனின் கை அந்த பெண்ணின் வாயை மூடியிருந்ததால் அவளால் எதையும் தெளிவாக சொல்ல முடியவில்லை. அதனால் சமரன் அவளை மிரட்டத் தொடங்கினான். ஹே, சீக்கிரமா சொல்லு, நான் அவளை பார்க்கணும். எங்க போனா அவளை பார்க்க முடியும்? என்னை ஏமாத்தி என் கூட விளையாட நினைக்காத. அப்புறம் நான் உனக்கு எவ்வளவு வேதனையை தருவேன்னு உன்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது என்று அவன் கோபமாக சொல்ல அதை கேட்டதும் அந்த பெண்ணுக்கு பதட்டம் அதிகமானது. அவள் கண்கள் கலங்க ஆரம்பித்தன. கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தவுடன் பயத்துடனும் நடுங்கும் கைகளுடனும் இசையருவியின் அறையை நோக்கி கை காட்டினாள். சமரன் அந்த திசையில் எட்டி பார்த்தான். பாதையில் கடைசியில் ஒரு திருப்பம் தெரிந்தது.
அதைக் கண்ட சமரன் தன் கட்டை விரலை அந்த பெண்ணின் காதுக்கு பின்னால் சுழற்ற அவள் உடனடியாக மயங்கி விழுந்தாள். அவளை யாரும் பார்க்காத ரகசிய இடத்தில் மறைத்து வைத்த சமரன் பின் கவனமாக வேலைக்காரி காட்டிய பாதையில் நடக்க ஆரம்பித்தான். வழியில் சமரன் வேறு சில போர் வீரர்களை பார்த்தான். ஆனால் அவர்கள் அனைவருடைய கண்களிலும் படாமல் தவிர்த்து இறுதியாக இசையருவியின் அறைக்கு அருகில் சென்றான். பின் சுவர் வழியாக எட்டி பார்த்தபோது இசையருவியின் அறைக்கு வெளியே 4 வீரர்கள் காவலில் நிற்பதை கண்டான். ஆனால் அந்த வீரர்கள் அடிக்கடி அறைக்குள் எட்டி பார்க்க முயன்றனர். இவங்க இசையருவிக்காக நிற்கிறாங்களா, இல்ல உள்ள இருக்கிற வேற யாருக்காவது நிற்கிறாங்களா? இசையருவிக்காக நிற்கிறதா இருந்தா அவ பெரிய பிரச்சனையில் இருக்கான்னு அர்த்தம். நான் நேராவும் அவ அறைக்குள்ள போக முடியாது. என்ன செய்யறது என்று யோசித்த சமரன் இறுதியாக ஜன்னல் வழியாக உள்ளே செல்ல முடிவு செய்தான். பின் திருட்டுத்தனமாக இசையருவியின் அறையின் ஜன்னல் அருகே சென்றான். ஜன்னல் திறந்திருப்பதைக் கண்டு மெதுவாக உள்ளே நுழைந்து அந்த அறையை சுற்றி பார்த்தான். அறை நன்றாக அலங்கரிக்கப்பட்டிருப்பதைக் கண்ட சமரன் ஒரு பரிச்சயமான வாசனையை உணர்ந்தான். திடீரென அவனது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. சமரன் உடனடியாக அங்கே சுற்றி பார்க்க தொடங்கினான். அப்போது இளஞ்சிவப்பு திரைக்கு பின்னால் ஒரு நிழலை கண்டான். அவன் முன்னால் சென்று திரையை கையால் முழுவதுமாக ஒதுக்கி தள்ளினான். திரைக்கு பின்னால் வெள்ளை ஆடை அணிந்த ஒரு பெண் மூலிகைகள் கலந்த ஏதோ மருந்து தயாரிப்பதை சமரன் கண்டான். அந்த பொடியை மருந்தில் கலந்தவுடனே வெளிவந்த வாசனையை தான் சமரன் உணர்ந்து கொண்டான். சமரனை பார்த்ததும் மருத்துவர் இசையருவியின் முகமும் சிரித்தது. அவள் உடனே எழுந்து சமரனிடம் வந்தாள். எப்பவும் கண்காணிப்பிலேயே இருக்கிற போல, எப்படி இருக்கு இந்த புது அனுபவம் என்று சமரன் சிரித்தபடி கேட்டான். ஒன்னும் சொல்லாத, அமைதியா காத்துரு என்று உடனே அவனை அமைதிப்படுத்திய இசையருவி தன் அருகில் வைத்திருந்த சிவப்பு நிற குடுவையை எடுத்து அதை திறந்து சமரனின் கையில் சிவப்பு நிற திரவத்தை ஊற்ற ஆரம்பித்தாள். பின் மெதுவாக அந்த திரவத்தை சமரனின் கையில் நன்றாக பரப்ப ஆரம்பித்தாள். அதை பார்த்து சமரன் அவளிடம் என்ன பண்ற என்று கேட்டான். சமரன் அவளுடைய செயல்களை எல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்தான். அவளோ, இந்த அறையோட வாசனையில நான் விஷத்தை கலந்துட்டேன். நீ இங்க சுவாசிப்பது ரொம்ப ஆபத்தானது. இது அந்த விஷத்திலிருந்து நம்ம காக்கும் என்று கூறியபடி சமரன் கையில் மருந்து தடவினாள் இசையருவி. இதை கேட்ட சமரன் மேலும் ஆச்சரியமடைந்தான். நீ உன் அறையிலேயே விஷத்தை தெளிப்பன்னு நான் நினைக்கவே இல்லை என்று கூறி சிரித்தான். இது சமரனுக்கு நகைச்சுவையாக இருந்தது. ஆனால் இசையருவி மிகவும் தீவிரமாக இருந்தாள். எனக்கு வேற வழி இல்லை. பலவீனமான ஒருத்தியா இருக்கிறதால பலமான போர் வீரர்களிடமிருந்து என்னால் தப்பிக்க முடியல. அதனால இந்த பாதையில போக நான் கத்துக்கிட்டேன் என்று தன் நிலையை விளக்கினாள் இசையருவி. இதை கேட்ட சமரன் சிரித்தபடி இசையருவியை ஊக்கப்படுத்தினான். ஹே, நீ பலவீனமானவன் உனக்கு யார் சொன்னது? நீ எவ்வளவு புத்திசாலின்னு தான் முன்னமே நான் பார்த்தனே. இப்பவும் உன் புத்திசாலித்தனத்தை பார்க்கறேன். சுவாசிக்கிற காத்துல விஷத்தை கலந்திருக்க. போர் வீரர்களை விடு, என்னால கூட அதை கண்டுபிடிக்க முடியல. சொல்ல மறந்துட்டேன், உன் வீட்டு வாசல்ல எத்தனை விருந்தாளிகள் இருக்காங்கன்னு எண்ணவே முடியாது போல என்று சமரன் கேலியாக கூற இசையருவி தலையசைத்தாள். ஆமா, நான் கடுமையான கண்காணிப்புல இருக்கேன். குகையில நிறைய புதையல் இருந்ததா ஓநாய் கும்பல் எல்லா இடங்களிலும் ஒரு வதந்திய பரப்பி இருக்கு. இதனால ரோஜா மருந்தகத்தோட உரிமையாளர் கூட அதுல எனக்கும் பங்கு கொடுங்கிறாரு. இப்போ நான் என்ன பதில் சொல்ல முடியும்? கொஞ்ச நாளா எனக்கு வாழவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இடத்தோட உரிமையாளருக்கு அந்த வானவில் விஷ புத்தகம் வேணுமா? ஆனா நான் அவர்கிட்ட அதை தர மறுத்துட்டேன். அதனால அவங்க ரொம்ப மோசமா வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்று வருத்தத்துடன் சொன்னாள் இசையருவி. அப்படின்னா நீ ஏன் இங்கிருந்து ஓடல? விஷத்தை உருவாக்குற உன் திறமையால நீ இங்கிருந்து எளிதா ஓடிடலாமே. யாரும் உன்னை தடுக்க முயற்சிக்க மாட்டாங்க. ஆனா நீ ஏன் அதை செய்யல என்று சமரன் குழப்பத்துடன் கேட்டான். நீ இங்க வந்து என்னை காப்பாத்துவன்னு காத்திருந்தேன் என்றபடி கேலியாக சொன்ன இசையருவி பின் மெல்லிய குரலில், உண்மையை சொல்லணும்னா நான் அந்த புத்தகத்துல இருந்த மருந்து குறிப்புகளை முயற்சி செய்ய நினைச்சேன். அதுக்கு நிறைய மருந்துகள் தேவைப்பட்டது. மருந்த பெற நான் வேற எந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியும் சொல்லு என்று இசையருவியும் சிரித்துக்கொண்டே கேட்டாள். அதே நேரம் அவள் தயாரித்த மருந்தின் வாசனை அறையை தாண்டி வெளியே சென்றது. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.